முத்துக்குமரனோட அம்மாவும் அப்பாவும் வந்த உடனே அவங்க பிள்ளையை கொஞ்ச நேரம் ஆசை தீர கொஞ்சிருப்பாங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அம்மா பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம நோட்டில் குறித்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பொன்மொழிகள் தான் உதிர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா முத்துக்குமரன் தன்னோட அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவோட 18 வயசுலேயே அவங்க அம்மாவை பெற்ற அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வீட்டில் போய் பாத்திரம்லாம் தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பாவோட அப்பாவும் அப்பாவோட 18 வயசில் இறந்து போயிருக்காங்க. ஸோ மொத்த குடும்ப பொறுப்பு அப்பா மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் ஏதோ கடைசியில் மலேசியாவுக்கு ஏதோ வேலைக்கு போய் பொழைச்சிருப்பார் போல இருக்குது. ஆனால் முதல்ல கஷ்டப்பட்டிருக்காங்க, அப்புறம் நல்ல முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடையும் தைரியமோடையும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருந்தனால தான் இந்த மாதிரி ஒரு முட்டாப்பையில் எடுத்து முத்துக்குமரை மாதிரி வளர்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு ஏதோ எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாத்த விட அழகு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சின்ன வயசில் சொல்லியிருப்பாப்புல போல இருக்கு. அதை சொல்லிட்டு கமலஹாசன் சார் எல்லாரும் அழகு, எத்தனையோ அழகான பொண்ணுங்க கூட நடித்த கமலஹாசன் சார் அவங்க அம்மாவை அழகுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையை என் பிள்ளை சொல்லுதேன்னு நான் நினச்சேன். அப்புறம் இங்கே இருக்கிற யார் மேலேயாவது உங்களுக்கு முரண்பாடு இருக்கான்னு பிக் பாஸ் கேட்குறாரு. பிக் பாஸ் கேட்ட உடனே ஐயோ வேண்டாமே, கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணுமா, எல்லாமே என் பிள்ளைங்க மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே இருந்தாலும் பிக் பாஸ் இல்லை சொல்லுங்கள், பிள்ளைங்க மாதிரி தானே அதனால சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. பிள்ளைங்க மாதிரி ஆனதுனால நீங்கள் கண்டித்து சொல்லலான்னு பிக் பாஸ் சொல்கிறாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க அம்மா ரொம்ப தயங்குறாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷாலும் அருணும் என் பையன் இப்படி நடந்து போகிறப்போ நான் வந்துட்டான் கொரியன் பேக்கரி அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது கொஞ்சம் நீங்கள் நேர்லேயே சொல்லி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா. முதல்ல அருண் நல்லா க்ளோஸாக இருந்தார், நீ வெளியே வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அருண் கொஞ்சம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்காக எவ்வளோ பக்குவமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பக்குவமாக சொல்கிறாங்க. சொன்னோடனே அருண் இல்லைப்பா, நான் அருணையும் இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். எல்லா பேரண்ட்ஸையுமே அருண் ரொம்ப மரியாதையோடு நடத்துனாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது. முத்துக்குமரனோட அம்மா அப்பா கிட்டேயும் ரொம்ப மரியாதையோட பதில் சொன்னார். இல்லைப்பா அப்படி இல்லைப்பா, நான் அப்படி சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை நான் சொல்லலைன்னு சொல்கிறது பொய்யா இருந்தால் கூட அந்த அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து சொல்கிற பொய் கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல அவரும் விஷாலும் ஐயோ அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அருண் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வெளியே போனதுக்கப்புறமும் கூட நான் கூட ஃப்ரெண்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டபக்கு டப்பா கொரியன் பேக்கரி இந்த வார்த்தைகள் அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அதை தான் அவங்க முரண்பாட்டில் சொல்கிறாங்க. அப்புறம் மற்ற எல்லார் பற்றியுமே நல்லதாகவே சொல்லிடுறாங்க. சௌந்தர்யாவை 2-3 தடவை சவுண்ட் அலப்பறன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பவித்ரா ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. எல்லாரையுமே நல்லா ஒரு ஜாக்லினை மட்டும் கொஞ்சம் பின்னாடி பேசாதம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரனோட அப்பா. மற்றபடி எல்லாமே நல்லபடியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது முத்துக்குமரன் தூக்கும்போது ஏதோ ஒரு அம்மாவுக்கும் ஏதோ அவங்க பையனே தூக்குன மாதிரி ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சுங்கிறத விட எனக்கு அப்படியே எனக்கு அகமகிழ்ந்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு விஷால் அவங்க அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப அழுக வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு அழுக வந்துச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க முத்துக்குமரனோட அம்மா அப்பா வந்திருக்கும் போது? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முதல் வீடியோவையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.